நான் இந்தியன் ஒன்று வரும்போதெல்லாம் கை குழந்தைன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்ச படம். இத்தனை வருஷம் கழிச்சு தேர்ட் பார்ட்டு வரையும் இருக்குன்றாங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கமல் சார் வந்து சொல்லவே வேணாம், அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு லெஜெண்ட் யாருமே கிடையாது. ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வெயிட் பண்றேன். இந்தியன் பாத்துருப்பீங்க, இப்ப கூட 7th திருப்பி ரிலீஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். அதையும் பார்க்கணும்னு தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க டிவில பாத்துருப்பீங்க, டிவில இல்ல நிறைய டைம் பார்த்திருக்கேன். இந்தியன் தாத்தா மாதிரி நரம்படி இதெல்லாம் சும்மா சின்ன வயசுலாம் பண்ணுது. ஹாப்பி. எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கு? ஏன்னா பார்ட் வரும்போது பெருசா போகுமா இல்ல இன்னும் நம்பிக்கை? பார்ட் 2 வரும்போது ஏன்னா நிறைய இது பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இப்ப வந்து ஊழலை பத்தி அதெல்லாம் ரொம்ப பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப இந்தியன் வரும்போது அந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். இப்ப வந்து ரொம்ப ஜாஸ்தி அரசியல்ல கூட அவர் இருக்காருன்னும் போது கூட ரொம்ப இதுவா இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்போ. ஸோ இப்போ இருக்கிற நம்ம 20 கிட்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த சூழ்நிலை எப்படி இருக்குமோ பயங்கரமா வரும்னு நினைக்கிறேன். என்னென்ன ஆடியன்ஸ்ல என்னென்ன பாலிடிக்ஸ் பத்தி பேசிருக்காரு? எடுத்த உடனே பாலிடிக்ஸ் நான் பேசுவேன், இந்த மேடை மட்டும் இல்ல எந்த மேடையில வேணா நான் பாலிடிக்ஸ் பேசுவேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவரும் பாலிடிக்ஸ்ல இருக்காரு. ஸோ அதான் பாலிடிக்ஸ் தான் பேசுறாரு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நானும் காங்கிரஸ்ல இருக்கேன். ஸோ எல்லாம் கூட்டணியில தான் இருக்கும். ஸோ பரவாயில்ல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஏ ரஹ்மான் சார் தான் மியூசிக் போட்டிருக்காரு, ரொம்ப அருமையா வந்திருக்காரு. ஆமா, ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ அந்த இடத்த வந்து அடிச்சு பிடிச்சு மேய்ஞ்சிருக்காருன்ற நானே. ஏன்னா இவர் யூத் ஜென்ரேஷன் அதெல்லாம் பார்த்துட்டு எத்தனையோ இது யோசிச்சிருப்பாங்க. இவர் எடுத்து பண்ணிருக்காருன்னா ரொம்ப எஃபெக்ட் பண்ணிருக்காரு. ஒரு டான்ஸ் வேற பண்ணாரு. பாட்டு எலக்ட்ரிக்கா இருந்தது. இன்னும் தியேட்டர்ல பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. பாட்டு வந்து திரும்ப திரும்ப போட்டு கேட்பேன். அனிருத் சார் வந்து நிறைய பாட்டை வந்து பழைய பாட்டா ரீமிக்ஸ் பண்ணி தான் போடுவாரு. ஆமா. சோ இந்த ஆடியன்ஸ் வேற சொல்லியிருக்காரு, 6க்கு அப்புறம் 7 தான், ஏ ஆர் ரஹ்மானுக்கு அப்புறம் 7 தான். ஆமா, கண்டிப்பா சொல்லி. ஆமா. சோ இந்தியன் 1 பாட்டு இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்களா? இந்தியன் 1 பாட்டு இந்த சாயல் எதுவுமே வரல, வேற மாதிரி ஒரு ஜானர்ல தான் இருக்கு. அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்துருக்காரு. அவரை மீன் பண்ணி இவர் கொடுக்கல. இவரோட பெஸ்ட் ஆளாளுக்கும் ஒரு பெஸ்ட் இருக்கும்ல, அவரு பெஸ்ட். நம்ம அனிருத் அண்ணா அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. கண்டிப்பா அதை விட இத ரொம்பவே வந்துட்டு ஒரு ஃபியூ டைம்ஸ் வந்து பெட்டரா, இன்னும் அட்வான்ஸ்டா, இன்னும் நிறைய விஷயங்களை மக்களுக்கு வந்து சொல்ற மாதிரி கண்டிப்பா அதுல வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கலாம் நம்ம. சோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னொன்னு வந்து இன்னைக்கு ஆடியோ லான்ச் வந்து பண்ணிருக்கு தாத்தா வராத சாங். சோ அது வந்து கமல்ஹாசன் அவரை வந்து ஒரு விஷயம் வச்சு கொண்டு வந்திருக்கிறது. செம்ம வைபான சாங். எல்லாருமே வந்துட்டு அதை ரொம்பவே விரும்பி கேட்கிற சாங் தான். எல்லாமே ஒரு பக்கா ஃபோக் சாங். பாபா மாஸ்டர் கொரியோகிராஃபில பண்ணியிருக்காங்க. சோ அதை கண்டிப்பா வந்துட்டு வீடியோ வந்ததும் பாருங்க, செமையா இருக்கும். அதுல நான் இருப்பேன், கண்டிப்பா என்ன தேடி பாருங்க. தென் வந்து 12/7 அப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இந்தியன் 2. மறக்காம எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா மூவி வேற லெவல்ல வந்திருக்கு. சோ எல்லாமே பாருங்க. சாங்ஸும் வந்து ஹை பீக்ல வந்து இருந்திருக்கு. இன்னைக்கு கெஸ்டும் வந்து நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச எஸ்டிஆர் சார் வந்திருக்காரு. சோ ஒரு எப்ப வந்தாலும் ஸ்டேடியம்லாம் வந்து ஒரு ஹை பீக்ல வந்துட்டு வைப் ஆயிடும். அது வந்து ஸ்டேடியம்லாம் அப்படியே வைப்ரேட் ஆயிடுச்சு. அவ்வளவு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருக்க கெஸ்ட். எல்லாருக்கும் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. லோகேஷ் சார் வந்ததும் சரி, சோ ஃபேவரட் டைரக்டர், ஒரு ஃபேவரட் ஆக்டர் வந்தது எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு கெஸ்ட் வந்தது. சோ அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. அனிருத் சார் அவரு பயங்கரமா போட்டிருப்பாரு, எப்படி இருக்கு டான்ஸரா சொல்லுங்க நீங்க? ஏன்னா ஆக்சுவலி இது கம்பேக் இந்தியா சாங் வந்து அவர் அனிருத்தோட வாய்ஸ்ல பண்ணிருக்கிறது. அது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, கிட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ற மாதிரி அட்ராக்டிவான சாங் அது பண்ணிருக்கிறது. நிறைய விஷயத்த வந்து அதுல ஆட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சோ மூவியே வந்து நிறைய கருத்து சொல்ற மாதிரி தான் ஆட் பண்ணிருக்காங்க. அந்த சாங்லயும் வந்துட்டு நிறைய விஷயத்த வந்து ஆட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. சோ அது எல்லாமே ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணி சொல்ற விஷயம் தான். சோ அதுவுமே வந்து செம சாங் தான். அது வந்து ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணிருந்தாலும் இன்னும் செம கிளாஸா மாசா இருந்திருக்கும். அனிருத் சாரும் வந்துட்டு இன்னும் கிளாஸா சூப்பரா அவரோட பெஸ்ட் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா நான் எல்லாருக்குமே ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. இந்தியன் 1 விட கம்பேர் பண்ணும்போது இந்தியன் 2 இன்னும் இது வந்துட்டு 10 டைம்ஸ் அதிகமா சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. சோ 12/7 அப்போ ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸ்ல. மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல வாட்ச் பண்ணுங்க. இல்ல உண்மையிலே ஆடியோ லான்ச் நல்லா இருந்துச்சு. எல்லாம் கமலுக்காக தான் மெயினா வந்தாங்க. அவருக்காக உண்மையில இந்த வயசுல நடிகராருன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். அவர் ஒரு நடிகர்ன்றதை விட தாண்டி ஒரு நல்ல மனுஷன். பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு ஈவெண்ட். எல்லாமே செலிபிரிட்டி எல்லாம் வந்திருந்தாங்க. பார்த்தேன் சார். சொல்லுங்க சார். எதிர்பார்ப்பு
ரெண்டாவது பாட்டு வரும்போது சார் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு ஊழலை பத்தி நல்லா எடுத்துட்டாரு. செகண்ட் பார்ட் இன்னும் அதோடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமா இருக்கு. எப்போ படம் ரிலீஸ் ஆகும் எனக்கு ஆர்வமா இருக்கு. ஐயோ படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுமான்னு, ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் ஆகுமா, ஒரு 10 நாள் ஆகுமான்ட்டு பாக்குற அளவுக்கு எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஏன்னா அவ்வளவு என்கேஜிங்கா இருக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்கும். செகண்ட் பார்ட் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. கூட இருக்கீங்க. கண்டிப்பா இருக்கிறேன். நானே போய் முதல் ஷோ பார்க்கணும்.